வணக்கம். நெருப்பு தமிழ். லண்டனில் ஒரு உணவகத்திற்கு ஒரு பெரிய பிரமுகர் ஒருத்தர் போயிருக்கிறாரு. உலக கோடீஸ்வரன். சாப்பாடு சொல்லியிருக்கிறாரு, பீஸா. வர 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. நான் யார் தெரியுமா, என்னோட ஒரு வருஷத்துக்கு டேர்ன் ஓவர் என்ன தெரியுமா அப்படின்னு கடுமையாக கோவப்பட்டிருக்கிறாரு. இருக்கிறவங்க சார் மன்னிச்சிடுங்க, எங்கள் கடையில் இன்றைக்கி ஸ்டாஃப்லாம் ரொம்ப குறைவு, அதனால தான் அப்படின்னு. அப்போ எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் எல்லாம் அடுப்பில் வந்தவனாக தான் வருவான், சாப்பிட்றதுக்கு வரவனெல்லாம். எனக்கு உடனே வேணும்பா, இப்படி வேணும்பா, அப்படி வேணும்பா. அதே நிலைமை தான். அவருக்கு எதிர்ப்புறமாக ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, தம்பி கொஞ்சம் அவசரப்படாதீங்க, நான் 20 நிமிஷம் ஆச்சு, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு இருக்காரு. ஏங்க, நான் யார் தெரியுமா, என்னோடய டேர்ன் ஓவர் என்ன தெரியுமா, அம்பானி தெரியுமா, அம்பானியுடைய மகன் தான் நான், எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வருமானம் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அதுக்கு ஐயா சொல்லியிருக்கிறாரு, ஐயா உங்கள் அப்பா கிட்ட போய் கேளுங்க, உங்களுக்கான ஒரு ஆண்டு வருமானத்தை, நீங்கள் ஒரு ஆண்டு வருமானம் உங்களுக்குள்ளே தான் வச்சுருக்கிறீங்க, உங்களுடைய ஒரு ஆண்டு வருமானத்தை நான் ஒரே மாதத்தில் அந்த வருமானத்தை நான் மக்களுக்கு இலவச சேவை செய்து கொண்டிருக்கின்றேன், மக்களுக்கு நான் டொனேட் பண்ணுறேன். உங்களோட ஒரு வருஷ வருமானத்தை, நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒட்டுமொத்த காசையும் நான் ஒரே மாதத்தில் மக்களுக்கு இலவசமாக சேவை செய்து கொண்டிருக்கின்றேன். டாட்டான்னு சொல்லி போய் பாருங்கள், ரத்தன் டாட்டான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படியே ஒன்றும் பேச முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. இங்கே யாருன்னா, அம்பானியுடைய மகன் ஆனந்த் அம்பானி தான் ஒரு லண்டன் உணவகத்தில் போய் இந்த அராஜகம் பண்ணதும் அவருக்கு எதிர்ப்புறமாக நம்ம ரத்தன் டாட்டா தான் உட்காந்துட்டு இருந்திருக்கிறாரு நீண்ட நேரமாக. இப்போ இந்த ஒரு விடயங்கள், ஒரு குறைகுடம்னா தழும்பும் நிறைகுடம் தழும்பாது அப்படிங்கிறத உணர்வை நமக்கு ஏற்படுத்துது.